இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸில் வந்து நம்ம தொடர்ந்து கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், திரைக்கு பின்னால் போகிற சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய பார்த்துட்டு வரோம். அதில் வந்து கவிஞர்கள் வந்து அவங்க எழுதின பாட்டு வரி கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ சிரமப்படுறாங்கன்றத 2-3 எபிசோடில் பார்த்தோம். அதில் இன்னைக்கு நம்ம துரைசூடன் அவர்களை பற்றி பார்க்கலாம். துரைசூடன் அவர்கள் தமிழோட முக்கியமான ஒரு கவிஞர். என்னை தொட்டு அள்ளிச்சென்ற அப்படிங்கிற பாட்டு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டு வந்து எழுதினது துரைசூடன் தான். சோழ பசுங்கிலேயே அந்த பாட்டு உருவான விதத்துக்கு தனியாக இன்னொரு ரீல்ஸ் நான் போடுறேன். அமரன், இந்த அமரன்ல பழைய கார்த்திக் நடிச்ச அமரன் படத்துல எல்லா பாட்டும் அவர் தான். வெத்தலை போட்ட சோக்குல அந்த பாட்டு, சண்டை பஜாரு, மாமா கொஞ்சம் உஷாரு, இந்த மாதிரி நிறைய பாடல் எழுதியிருக்காரு. சைலன்ஸ், காதல் சொல்லும் நேரம் இது, அதை அவர் எழுதினா நிறைய இருக்கு. இன்னைக்கு நான் சொல்ல வந்த பாட்டு வந்து அதிசய பிறவி படத்துல வந்து தானந்தன கும்மி கொட்டி அப்படிங்கிற பாட்டு. தானந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி ஆஹா யார் வந்தது நெஞ்சுக்குள்ள, இந்த பாட்டு தான். இந்த பாட்டுக்கு கம்போசிங்லாம் முடிஞ்சிருச்சு. கம்போசிங்லாம் முடிஞ்ச பிறகு வாய்ஸ் மிக்சிங்காக கவிஞரையும் இளையராஜா அவரோட உதவியாளரையும் இருக்க வச்சுட்டு இளையராஜா வேற எங்கேயோ போயிட்டாரு. அப்போ எஸ் ஜானகி பாட வராங்க. அவங்களுக்கு அந்த தானந்தன கும்மி கொட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து சரியா இல்லைன்னு தோணுது. தானந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி வந்து எஸ் ஜானகி வந்து பார்த்துட்டு கவிஞரே அப்படின்னு கூப்பிட்டு தானந்தன நச்சல் இது அப்படிங்கிறாங்க. அது நல்லா இல்லை, தானா கும்மி குட்டின்னு பாடவா அப்படின்னு சொல்லிட்டு அதே இதில் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தானா கும்மி குட்டி அப்படி பாடுறேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல துரைசூடன் அவர்கள் முடிவெடுக்க முடியாது இல்லையா. அவருக்கு வந்து பயமாகுது. ஐயோ, ராஜா சார் ஒரு வேலை கொடுத்துட்டு போயிருக்காரு, ஏதோ பஞ்சாயத்து ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ராஜா சாருக்கு வெளியில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ராஜா சார் பாடி பார்த்துட்டு அது அந்த மெட்டுக்கு தானந்தன கும்மி கட்டி தானே சரியா வரும், நீ அப்படியே பாட வைன்னு சொல்லிட்டு அவர் போனை வச்சிருக்காரு. டக்குன்னு பிறைசூடனுக்கு ஒரு ஐடியா தோணுது. பிறைசூடனோட அம்மா பேர் வந்து தனலட்சுமி, தனம்னு வருது இல்லையா. ஸோ வந்து எஸ் ஜானகி சொல்றாரு, அம்மா என்னோட அம்மா பேர் தனலட்சுமி, இன்னைக்கு அவங்க பிறந்த நாள் வேற, அதனால தானம் தனம்னு வர மாதிரி நான் தானன் தன கும்மி கொட்டின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா விஷயம், ஓகே ஓகே, அப்ப நான் அதையே பாடுறேன் அப்படின்னு சொல்லி எஸ் ஜானகின்னு சொல்லி இளையராஜாவோட திட்டு வாங்கக்கூடாது, எஸ் ஜானகியை வந்து சமாளிக்கவும் வேணும் அப்படின்னு கவிஞர் இப்படி ஒரு வேலையை செஞ்சு அந்த பாட்டு நமக்கு வெளியே வந்திருக்குது. ஒரு பாடலுக்கு பின்னால, ஒரு வரிகளுக்கு பின்னால இப்படி எல்லாம் சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் இல்லையா.